குருவோட ராசியில் பிறந்திருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலும் குருவோட ராசியில் பிறந்திருக்கிறதால இந்த ராசிக்காரங்க கிட்ட குரு பக்தி, கடவுள் பக்தி, பெரியவங்க சொல் பேச்சுக்கிட்ட நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல குணங்கிறது இருக்குங்க. உடம்புல பலம் இருக்குதோ இல்லையோ, பார்க்க நோஞ்சா மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அறிவில் பலம் வாய்ந்தவங்க. யாரையுமே தன்னோட அறிவால் அதிசயிக்க வைக்கக்கூடிய ஒரு திறமை யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க கிட்ட ஓவர் கான்ஃபிடென்ட் கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாங்க. ஆனால் கொடுக்குற எந்த வேலையாக இருந்தாலும் சவாலாக ஏற்றுக்கிட்டு அது வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு செயல் திறமை கொண்டவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாம். எந்த கஷ்டம் வந்தாலும் பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க. விசுவாசம், நேர்மை, மன உறுதி, அன்பு இது எல்லாமே நிறைஞ்சிருக்கும். இவங்க இருக்கிற இடத்துல கலகலப்பான பேச்சு, நகைச்சுவை உணர்வுக்கு ஒரு பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இவங்களை பெற்றவங்களா இருக்கட்டும், இவங்க வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், மற்றவங்க பாக்கியசாலின்னு சொல்லலாம். ஆனாலுமே எல்லாமே ஓரளவுக்கு தான், கோபப்படுத்தாத வரைக்கும் தான் எல்லாமே. ஆனால் இவங்க கோபத்தை தூண்டினா இவங்களுடைய கோபத்தை எதிராளியால் தாங்க முடியாதுன்னு சொல்லலாங்க. இவங்க எந்த இடத்துல எதிர்பார்க்கறது பொறுத்த வரைக்குமே ஒரு உண்மையான அன்பு மட்டும்தான். காசு பணத்தில் எதிர்பார்த்து நிற்க மாட்டாங்க. இவங்களுக்கு காசு பணம் முக்கியம் இல்லை, மதிப்பு மரியாதை மட்டும்தான் முக்கியம். இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்றவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்க, எந்த விஷயம் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்னங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தனுசு ராசிக்கு இப்போ சூரியனும் செவ்வாய் இணையிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எது செஞ்சாலும் நல்ல பலன் தான் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். வருமானம் ஒரு வாரம் நல்லபடியாக வருமானம் அமைஞ்சிருந்தா இன்னொரு வாரம் ஒரு சுமாராக தான் இருந்திருக்கும். அதுக்கு பின்னாடி எல்லாமே வருமானமே இல்லாமல் சிரமப்பட்டிருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது இருந்திருக்கும். காசு பணம் 4 காசு கையில் தங்கினாலே ஒன்று குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லைன்னா வாழ்க்கை துணைக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஏதாவது ஒரு வைத்திய செலவு செஞ்சுருப்பீங்க, இல்லைன்னா தேவையில்லாத வெட்டி செலவு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் அப்படி இல்லை. உங்களுக்கு பண வருமானம் சிறப்பாக இருக்குது. அந்த வருமானத்தையுமே பிரோஜனமாக நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகம் தாங்க. நிறைய பேருக்கு தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. குழந்தைகள் வழியிலுமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் தனுசு ராசி அன்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டம் உச்சம் பெற்ற கிரகம் வக்கரகதி அடையிறப்ப கொஞ்சம் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாயோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. உங்கள் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். முன்னாடி எல்லாமே பண வருமானம் வரும், ஆனால் மற்றவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்காக நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி திட்டமிட்டு செய்ய பாருங்கள். யோகத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக தான் இருக்குது. முழுக்க முழுக்க யோகத்தை தரக்கூடிய நேரம் தான், தொழிலில் வருமானம் வரக்கூடிய நேரம் தான். அதில் எந்த பாதிப்புமே இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு வேலை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த வேலையை முன்னாடியே நீங்கள் திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. குரு பார்வை கூடவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது. இதனால தான் இந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடை விடாமல் செஞ்சுட்டு வர்றது நல்லது. வரக்கூடிய இந்த அமாவாசை, பௌர்ணமி நாட்களுக்கு எல்லாமே நீங்கள் மறக்காமல் உங்கள் குலதெய்வ கோவிலில் போய் வழிபாடு செய்ய பாருங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரு பார்வை இந்த நேரம் இருக்கிறதால உங்கள் ராசி அதிபதி நீங்கள் வலுப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, குரு வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் செய்ய பாருங்கள். இந்த வியாழக்கிழமை நாட்களில் வீட்டுக்கு பக்கத்தில் சிவ ஆலயம் இருந்தால் சரி, இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் தொடர்ந்து தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது தாங்க. குரு பகவான் மகிழக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், குழந்தைகளை நேசிக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே குரு அருள்ங்கிறது எப்போதுமே கிடைக்கும். முடிகிறப்ப எல்லாமே நீங்கள் குருவே நமகங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு வர பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். குருவை வலுப்படுத்தினாலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. தனுசு ராசிக்கு இந்த நேரம் பயணம் அடிக்கடி வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பயணங்கள் அதிகமாக இருந்தாலுமே அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் செஞ்சுக்க பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் உடல் அலைச்சல் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே உடல்நல தொந்தரவு ஒரு பக்கம் இருக்கிறதால உடம்புல வலி கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக இருக்கும், சோர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்குமே உடல் உழைப்பு இந்த நேரம் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்னா பயணத்தை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். அதே மாதிரி மகாலட்சுமியோட அம்சம் வீட்டில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மகாலட்சுமி வாசங்கிறது நிறைய கூடிய நேரம். அதனால தொடர்ந்து நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்ய பாருங்கள். லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். கடனை அடைக்கக்கூடிய நேரமாக அந்த நேரம் அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் திட்டமிட்டிங்கன்னா சிறப்பு தான்.
வேலைன்னு வர்றப்ப வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பு தாங்க. நிறைய பேருக்கு இந்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம், இடம் மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம், நல்ல சம்பளம் வேணும், இல்லைன்னா வேற வேலைக்கு நான் முயற்சி செய்யலான்னு இருக்கிறேன், வேற நல்ல சம்பளத்தில் வேலைக்கு சேரலான்னு இருக்கிறேன்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக இந்த நேரம் இறங்கலாம். சிறப்பான பலன் தான். இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதால லட்சுமி நாராயண யோகம். தொழில் நல்லபடியாக அமைச்சுக்க முடியும். நீங்கள் மனசு வச்சா போதும். நல்ல வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், நல்ல இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக செய்யலாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுக்கக்கூடியவங்க இந்த நேரம் கொஞ்சம் வரனை தேர்ந்தெடுக்கிறதுல கவனமா இருக்கணும். இது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல மனைவியா நல்ல கணவரா அமையக்கூடிய யோகங்கிறது உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வரன் விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. மற்றபடி சிறப்பு தாங்க. தந்தையோட தேவை இந்த நேரம் நிறைவேற்றி வைப்பீங்க. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த புரிந்துணர்வு பார்த்தீங்கன்னா அது சிறப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் எதை சொன்னாலும் தந்தைக்கு பிடிச்சிருக்காது, தந்தை எதை சொன்னாலும் உங்களுக்கு ஒத்து வந்திருக்காது. அதுலேயே கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் போராட்டம், தாய்க்கும் மகனுக்கும் போராட்டம்னு கொஞ்சம் போயிருக்கும். ஆனால் அந்த நேரம் அப்படி இல்லை. அவங்களுடைய ஆதரவு கிடைக்குதுன்னே சொல்லலாம். நீங்கள் எதை செஞ்சாலும் அவங்களுடைய ஆதரவு பக்கபலமாக இருக்கிறதால அவங்களுடைய ஆதரவு பெறது உங்களுக்கு நல்லது தான். பொருளாதாரம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குதான். ஆனால் அதுலேருந்து நீங்கள் மேலே வரக்கூடிய வாய்ப்பாக அந்த நேரம் தனுசு ராசி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. தொழில் நல்லபடியாக இருக்குது, வருமானம் நல்லபடியாக கொண்டு வர முடியும். வீடு மனம் வாங்கக்கூடிய யோகம், லாபம் உண்டாகக்கூடிய நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தனுசு ராசிக்கு அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தாங்க. எந்த பாதிப்புமே இல்லை, முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. ராசி அதிபதி குரு பகவான் சனி பகவானை பார்க்குறாரு. அதனால தொழில் வியாபாரமும் நீங்கள் பார்க்குற அளவுக்கு லாபம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதில் கவனமாக இருக்கணும்னா கொஞ்சம் வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். குடும்பத்தில் இந்த நேரம் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரதான் செய்யும். பெருசாக தொந்தரவு இல்லைனாலுமே மனசு நிம்மதியாக இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாதீங்க. கொஞ்சம் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நேரம் வார்த்தைகளை கவனமாக இருக்க பாருங்கள். குழந்தைகளோட நிலை எடுத்துக்கிட்டால் சிறப்பு தான். ஆனால் குழந்தைகிட்ட கொஞ்சம் அதிகமாக செல்லம் கொடுக்கறது வேண்டாம். இந்த நேரம் ஓரளவுக்கு கண்டிப்பும் தேவைப்படுது. மற்றபடி குழந்தைகள் நிலையில் நல்ல மாற்றம்தான். கண்டிப்பாக காட்டுறங்கிற பேரில் கொஞ்சம் அடிக்கிறது, ஓவராக அவங்கள வந்து மிரட்டுறது அதெல்லாம் வேண்டாம். அதுலேயுமே கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். ஆனால் எங்கே போகிறாங்க எங்கே வராங்கங்கிறத கண்காணிக்கணும். அவங்களோட செயல்பாடு என்னங்கிறத கண்காணிக்கணும். இதை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. அர்த்தாஷ்டம சனிகாலங்கிறதால புதுசாக ஏதாவது முயற்சி செய்றீங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த விஷயத்தில் குழப்பமாக இருக்குது, என்னால் செய்ய முடியல, தடுமாற்றமாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க வாழ்க்கை துணைக்கிட்ட வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட ஒரு முறைக்கு பல முறை யோசனை செஞ்சு இந்த புதிய முயற்சி செய்றீங்கன்னா மட்டும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். நிம்மதி கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. சொந்தனாலே பிடிக்காமல் இருக்கக்கூடியவங்களாமே இருப்பீங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க. ஏன்னா அவ்வளவு பாதிப்பு சொந்த வகையில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு பேசக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க. நீங்கள் எதை சொன்னாலும் மட்டம் தட்டக்கூடியவங்க கொஞ்சம் இருந்திருப்பாங்க. அதனால இந்த சொந்த பந்தம் பார்த்தாலே உங்களுக்கு பிடிச்சிருக்காது. அவங்களுக்கு உண்டான உதவி எல்லாமே செஞ்சிருப்பீங்க. அவங்களுக்கு பணம் தேவைப்படுதா, இது ஏதாவது உதவி தேவைப்படுதா, அதை மறைமுகமாவது செஞ்சிருப்பீங்க. ஆனால் அவ்வளவு நெருக்கங்கிறது இருந்திருக்காது. ஆனால் இந்த நேரம் சொந்த பந்த வகையில் உங்களுக்கு சிறப்பு தான். தடப்பட்ட விஷயம் நடக்குது, புத்திர பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடைக்குது, குழந்தைகள் வழியிலையும் ஒரு முன்னேற்றம் இந்த நேரம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றி பயப்பட வேண்டாம். இந்த நேரம் அதில் எந்த பாதிப்புமே இல்லை. சின்ன சின்ன தொந்தரவு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவுமே நீங்கள் உடலில் கொஞ்சம் நீரேற்றம் வச்சுக்கிட்டு உடலில் கொஞ்சம் இந்த நேரம் என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா நீரேற்றம் கொஞ்சம் வேணும். தண்ணீர் பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பை ஏற்படுறது, இந்த தொந்தரவு எல்லாமே கொடுக்கும். அதனால உடலை நீரேற்றம் வச்சுருக்க பாருங்கள். பயப்பட வேண்டாம். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனைங்கிறது இந்த நேரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இல்லைன்னே சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க. தனுசு ராசியில் பொறுத்த வரைக்குமே மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலையில் நல்ல மாற்றம் தாங்க. ஆனால் யாரை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டாம். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் டென்ஷன் படுத்துவாங்க. ஆனால் அதை போட்டு மனசில் குழப்ப வேண்டாம். கணவன் மனைவி 2 பேருமே மன விட்டு பேசிக்கிட்டிங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. குழந்தைகளை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அவங்கள கண்காணிக்கணும். அதே மாதிரி அவங்க போக்கில் போய் நீங்கள் விட்டு பிடிக்கணும். கோபங்கிறது அதிகமாக வேண்டாம். கோபத்தை கட்டுப்படுத்துங்க, சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வேலையில் இந்த நேரம் சந்தோஷமான செய்தி காத்திருக்குதுங்க. அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சந்தோஷமான செய்தி தான். தொண்டர்களுக்கு சொல்படி நடந்துக்குவாங்க. மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நேரம். இரவு பகலாக உழைக்க வேண்டிய மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடுத்தவங்க வேலையை நீங்கள் இழுத்து போட்டு செய்ய வேண்டாம். உங்கள் வேலையை உங்களுக்கு பெருசாக இருக்கிறப்ப கொஞ்சம் அந்த வேலையில் மட்டும் கவனமாக இருங்க. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செஞ்சுட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை இல்லைங்க. பண வரவு சிறப்பாக இருக்குது. சுப செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்துட்டு இருந்த காரியம் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய நேரம்.
கல்வியிலும் முன்னேற்றம் காத்திருக்குதுங்க. கடுமையான உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்ல பலன் தான். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் விவேகம் அதை விட முக்கியம். அதனால எதையா இருந்தாலும் யோசிச்சு செய்ய பாருங்க. மற்றவங்களை நம்பி பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம். வேலை அதிகமாக இருந்தாலும் உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும். எதையும் செய்ய முடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் திறமை இருக்குது. நீங்கள் மற்றவங்ககிட்ட ஒப்படைக்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. இப்போ வேலையில் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, கவனம் கொடுத்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கொஞ்சம் பயணம் அதிகமாக இருக்குது, பயணத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பான பலன் தான். நீங்கள் என்ன செய்றீங்க பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க, குரு பகவான் வழிபாட்டை விட்டுறாதீங்க. முடிஞ்சா வீட்டுக்கு பக்கத்துல நாக தேவதை இருந்தால் அந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்ய பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.